அசோக் நகர் கலைஞர் பொதுநல மன்றம் 10வது அவென்யூவில் தமிழ் புத்தாண்டு சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் கிழக்கு பகுதி தென் சென்னை மேற்கு மாவட்டம் 131வது திமுக சார்பில் 2000 பேருக்கு பொங்கல் பொருட்கள் மற்றும் புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வட்ட கழக செயலாளர் மு.மா. செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் மணிவண்ணன், 131வது வட்ட செயலாளர் எம். கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாக்கி தோலப்பன், பாலகுமார், செல்வம், வினோத்குமார், பீம்குமார், பாரதி, மோகன், எம்.ஆர். பன்னீர்செல்வம், பிரகாஷ், பரமகுரு, சந்தோஷ், பத்மநாபன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கழக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளரும் மயிலை சட்டமன்ற உறுப்பினர் தா. வேலு, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன், தியாகராய நகர் கிழக்கு பகுதி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. கருணாநிதி, மேற்கு பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ஏழுமலை, 131வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோமதி மணிவண்ணன், தொகுதி பார்வையாளர் எஸ். பத்மபிரியா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜா அன்பழகன், எஸ். பாஸ்கர், கார்த்திகா பாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், பகுதி நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு 2000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய கிழக்கு பகுதியின் அவை தலைவர் மணிவண்ணன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மயிலை தா. வேலு அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜே. கருணாநிதி அவர்களே, தியாகராய மேற்கு பகுதி செயலாளர் ஏழுமலை அவர்களே, கோமதி மணிவண்ணன் அவர்களே, தொகுதி பார்வையாளர் பத்மபிரியா அவர்களே, கோசு மணி அவர்களே, சத்யா அவர்களே, பானு சலீம் அவர்களே, மோனிஷா கருணாநிதி அவர்களே, மலர் அவர்களே, வரவேற்புரை வழங்கி இருக்கக்கூடிய தோழப்பன் அவர்களே, பாலகுமார் அவர்களே, செல்வம் அவர்களே, வினோத்குமார், பீம்குமார், பாரதி, மோகன், பன்னீர்செல்வம், பிரகாஷ், பரமகுரு, சந்தோஷ், பத்மநாபன் அவர்களே, புருஷோத்தமன், சங்கர், வெங்கடேஷ், பரமேஷ், சுந்தரம், ரஞ்சித், சக்திவேல், ராஜ்குமார், பாலமுருகன், சவுந்தரராஜன், ஆசீர்வாதம், புவனேஷ்குமார், தமிழழகன், செந்தில்குமார் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் செந்தில்குமார், சக்திவேல், பழனி, தட்சின், ஹரிஹரன், மாரி, வெள்ளி, ராஜா, முரளி, லட்சுமிகாந்தன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் ராஜா அன்பழகன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, கார்த்திகா பாஸ்கர் அவர்களே, பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் பொன்னிவரன் அவர்களே, புஷ்பா அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, சமத்துவ பொங்கல் வாழ்த்துக்களை, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிமையான நேரத்திலே இனிமையான மழை தூரங்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய சூழலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பேசியவர்கள் எல்லோரும் நம்முடைய வட்டக்கழக செயலாளர் உடல்நிலை சரியில்லாமல் 10 நாளைக்கு முன்னால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு எல்லோரும் கவலைப்படக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருந்தார். ஆனாலும் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி, நான் நடந்து வர வழியில யாராவது என்ன சொல்லினா நம்பிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இவ்வளவு தூரம் எங்களோட நடந்து வந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின்
உடன்பிறப்பு என்பதற்கு சரியான உதாரணம். எது வந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழியிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று எழுந்து நிற்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் என்பதற்கு ஒரு மிக அழகான முக்கியமான உதாரணம் தான் இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள். இப்படிப்பட்ட தொண்டர்களை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய அரசியல் எதிரிகளுக்கு பயம் வருகிறது. என்ன பண்ணாலும் இவங்க அசைக்க முடியாது என்று தெள்ள தெளிவாக அந்த அரசியல் எதிரிகள் எவ்வளவு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், இந்த ஆட்சி காலத்திலே மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள், இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்கு விடியல் பயணம், இலவச கட்டணம் இல்லாத பஸ் பயணமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் படிக்க போகும்போது, கல்லூரியிலே படிக்கும் போது, அரசு பள்ளிகளிலே படித்த அந்த பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக, இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் படிக்கணுங்கிறதுக்காக நான் கூட வரக்கூடிய வழியில சொல்லிட்டு வந்தேன். பொங்கல் பானையிலே விறகு வைத்து எரித்துக் கொண்டிருந்த பொழுது யாரானாலும் அந்த கண் கலங்கியது, என கண் எரியுது இல்லையா? தலைவர் கலைஞரை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செயல்தான் நம்ம பொங்கல் நாள்ல விறகு வச்சு அந்த பொங்கலை பொங்கும் போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி கூட கண் கலங்க கூடாது, அது எந்த விதமா இருந்தாலும் என்று கேஸ் ஸ்டவ் கொடுத்து அந்த புகையில நிற்க கூடாது என்று நம்மை பாதுகாத்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியில இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு இன்று மாதம் 1000 ரூபாய் என்று எத்தனையோ திட்டங்களை நமக்காக தீட்டி தந்திருக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் எதிர்கட்சிகள் நம்மை வசைபாடுவது அரசியல் லாபத்திற்காக. அது மட்டும் இல்லாம நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் பயம் இல்லையா? அதனால அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பொங்கல் நிகழ்ச்சியிலே வேற யாரும் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் இது சமத்துவ பொங்கல். பொங்கல் தான் மற்ற எந்த பண்டிகை வந்தாலும் அதுக்கு ஒரு மத நிறம் இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது. சில நேரங்களிலே ஒரு வட்டாரத்துக்கான பண்டிகையா இருக்கும், சில ஜாதிகளுக்கான பண்டிகையா கூட இருக்கும். ஆனா பொங்கல் ஒன்றுதான் நாம் தமிழர்களாக ஜாதி, மதம் என்ற அத்தனை அடையாளங்களையும் கடந்து ஒரு இனமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒற்றை பண்டிகை நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகையை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல பொங்கல் பொருட்களை, புடவைகளை வழங்கக்கூடிய ஒரு இனிமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.